தக்லை படத்தை பற்றி தினமும் நம்ம செய்தியில் சொல்லிட்டே இருக்கிறோம். ஏன்னா படம் ரிலீஸுக்கு இன்னும் சரியாக 3 வாரங்கள் கூட கிடையாது. எக்ஸாக்டாக பார்த்தா ஒரு 20 நாள் அப்படி தான் இருக்கும். இன்னும் ஒரு 23 நாள் இருக்கும். மீறி போனால் எக்ஸாக்டாக 3 வாரம்னு சொல்லலாம். ஏன்னா அதுக்கு மீறி போக வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஜூன் 5ஆம் தேதியே இந்த படம் ரிலீஸு. இப்போது இந்த படத்தோட பிஸ்னஸ்லாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு விசாரிக்கும் போது இந்த படத்தோட பட்ஜெட்டே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 300 கோடி அப்படிங்கிறாங்க. இதோட கமலோட சம்பளமே 100 கோடிக்கு மேலே, சிம்புவோட சம்பளம் 20 கோடிக்கு மேலே, அப்புறம் இசைப்புயல் ஏஆர் ரகுமான் சம்பளம், மணிரத்னத்தோட சம்பளம் இதெல்லாம் சேர்த்தியே பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் எல்லாம் சேர்த்தி 300 கோடி வந்துடுச்சு அப்படிங்கிறாங்க. இதோ இப்போது இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த படத்தோட பட்ஜெட் 300 கோடி அப்படிங்கும்போது இந்த படத்தோட வசூல் எப்படி இருக்கும், 300 கோடியை தயாரிப்பாளர்கள் எடுத்துருவாங்களா அப்படிங்கிற ஒரு இயல்பான பதட்டம் நமக்கு ஏற்படுதா இல்லையா? ஆனால் அதுக்கெல்லாம் பிரச்சனையே இல்லை. மணிரத்னமும் கமலும் எப்போவுமே பிளான் போட்டால் பக்காவாக போடுவாங்க அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை நிரூபித்துள்ளார்களாம். ஏன்னா இந்த படத்தோட ஓடிடி உரிமையை நெட்ஃப்ளிக்ஸுக்கு ஏற்கனவே 149 கோடிக்கு விற்றுட்டாங்க. மிகப்பெரிய ஒரு அமௌண்ட்டு. விஜயோட அடுத்த படம் ஜனநாயகம் ஆகட்டும், ரஜினியோட கூலியாகட்டும், மற்ற படங்களை விட இந்த படத்துக்கான ஓடிடி ரைட்ஸு அதிகமாக போயிடுச்சு அப்படிங்கிறதா தகவல். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓடிடியை விடுங்க, இப்போ சேட்டலைட் எவ்வளோ போயிருக்கு அப்படின்னா சேட்டலைட் டிவி உரிமை 60 கோடிக்கு மேலே விற்றுருக்காங்க. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா 210 கோடி வந்துருச்சு. அதாவது 300 கோடியில் 210 கோடி இதுலேயே அவங்க எடுத்துட்டாங்க. ஸோ மீதி 100 கோடிக்கு பார்த்திங்கன்னா தியேட்டரில் விற்பாங்க. ஸோ தியேட்டரில் விற்றதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அது எவ்வளோ கலெக்ஷன் ஆகுது, அது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கு எவ்வளோ ஷேரை கொடுக்குது, தியேட்டருக்காரங்களுக்கு என்ன ஷேரு, இதெல்லாம் பொறுத்து தான் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். ஸோ இப்போவே பாருங்கள், அந்த டீம் ஒட்டு மொத்தமாக ஷெட்யூல் போட்டு பக்காவாக அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுறது கிளம்பிட்டாங்க, ப்ரொமோஷனை ஆரம்பித்தாங்க. ஸோ பொறுத்து பார்ப்போம் தக் லைஃப் கமலுக்கு எப்படி விக்ரம் 2 மாதிரி மிகப்பெரிய வெற்றி அடையுதா, மணிரத்னத்தோட பொன்னியின் செல்வன் முதல் பாகம் மாதிரி பிரம்மாண்டமான வெற்றி அடையுதா இல்லையா என்று.